இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் கடையில் போய் வாங்குறதுக்கே இந்த வெயிலில் தானே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி வெயிலில் போய்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. வீட்லேயே சுவையாக ஹெல்த்தியாக நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக ஒரு 2 ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய இந்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை ஐஸ்கிரீம். வேர்க்கடலையில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த வேர்க்கடலையை வச்சு எப்படி நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆவின் ஆரஞ்சு 1/2 லிட்டர் இருக்க மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 4 பேர் 2 ஸ்கூப் இருக்க மாதிரி ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அளவு வரும். சரிங்களா? இந்த 1/2 லிட்டர் பாலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா காசிடுங்க. காசி அந்த சூடு அப்படி இருக்கும் பொழுது 1 கப் இருக்க மாதிரி வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. தீய விடக்கூடாது. நல்லா வறுத்துட்டு அதை ஆறுனதுக்கப்புறமா அதோட தோலை எடுத்துட்டு அந்த காசி சூடாக இருக்குது பார்த்திங்களா பால், அதில் ஊற வச்சுருங்க. குறைஞ்சது 4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை இது மாதிரி தான் கலர் மாறி இருக்கும். சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, வடிகட்டியில் ஃபஸ்ட்டு வடிகட்டிடுங்க. வீடியோவில் பார்க்கும் பொழுது இந்த வேர்க்கடலை பொன்னிறமாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தோலோடவே நீங்கள் வறுக்கும் பொழுது ரொம்ப தீய விடாமல் வறுத்து எடுத்துட்டு, நார்மலாக எப்போவுமே வேர்க்கடலை இருக்கக்கூடிய கலர் தான் இருக்கும். ஆனால் அதில் பாலில் ஊற வச்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த பொன்னிறமாக அந்த கலர் மாறி வரும். சரிங்களா? நீங்கள் வறுக்கும் பொழுதே ரொம்ப டார்க்காக வறுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீஞ்சு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்பொழுது அந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வடிகட்டின அந்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு, இதில் ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பனக்கற்கண்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளை சக்கரையை தயவு செஞ்சு எல்லாருமே அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. வெள்ளை சக்கரை நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நல்லதுமே பண்ணாது. சரிங்களா? ஐஸ்கிரீமாக இருந்தாலும் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை, பனக்கற்கண்டு, வெல்லம் அது மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் பால் விட்டு அரைக்கணும். முதலே எல்லா பாலும் விட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா வேர்க்கடலை நல்லா அரைப்படாது. அங்கங்கே அப்படியே நல்லா கொரன்னு இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நீங்கள் அரைக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? உங்களில் எத்தனை பேருக்கு ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஏலக்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு ஏலக்காயோட ஸ்மெல் பிடிக்காது. அப்போ நீங்கள் வெண்ணிலா எசன்ஸோடு சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டும் பொழுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கிறதெல்லாம் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் வடிகட்டினீங்க அப்படின்னா, அந்த வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய அந்த கடைசி திப்பி மட்டும் கண்டிப்பாக அதில் நிற்கும். ஒரு 4-5 ஸ்பூன் இருக்க மாதிரி அதில் நிற்கும். அதை மட்டும் வேண்டாம், அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா வேலை? அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா, காலையில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் கிடச்சிரும். நார்மலாக ஐஸ்கிரீம் செய்யும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 மணி நேரமாவது 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு அதை கிரைண்ட் பண்ணி திருப்பி வச்சா தான் நல்லா ஸ்மூத்தியாக ஸ்கில்கியாக அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வேர்க்கடலை ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன் டைம் நீங்கள் ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிங்கனாலே இது மாதிரி நம்மளுக்கு சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்க மாதிரி ஐஸ்கிரீம் நமக்கு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்களாம் பெரும்பாலும் பேர் இந்த ஐஸ்கிரீமெல்லாம் விட்டுடுவாங்க. ஏன்னா அதில் கேலரிஸ் அதிகம், ஃபேட் அதிகம். வெயிட் லாஸ் பண்ணும்போது அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோமோ எல்லாமே வேஸ்ட்டாக போய்டும்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கிட்டேயே போக மாட்டாங்க. அது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கவங்க நீங்கள் தாராளமாக இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கேலரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி, ஃபேட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மி. நான் பசங்களுக்கு கொடுக்கறனால மேலே டாபிக்ஸ் போட்டு கொடுக்குறேன். வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முந்திரி, பாதாம், அக்ரூட், மஞ்சள் பூசணி விதை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் மூடில் திருப்பணும் அப்படின்னா கொஞ்சம் கொரப்பாக அரைஞ்சிரும். அதை வந்து நீங்கள் மேலே டாபிக்ஸ் மாதிரி போட்டு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இல்லை ஒரு சிலருக்கு இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி செஞ்சதை பார்க்கும்பொழுது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? கவலையே படாதீங்க. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடும்பொழுது அதோடய டேஸ்ட்டு நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இல்லையா? இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்பொழுது இத்தனை நாள் தேவையில்லாமல் கடையில் காசு கொடுத்து வாங்கணுமே அப்படின்ற எண்ணம் தான் வரும். அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டிருக்கக்கூடிய இந்த ரெசிபிக்கு 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த நுங்கில் தான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக இந்த நுங்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நுங்குமே வந்து இலசாக இருக்காது.
நம்ம ஒரு 10 நுங்கு வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு 5-6 நுங்காவது நல்லா முத்தின நுங்காக தான் இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மாதிரி நுங்கை என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய முத்தின நுங்கெல்லாம் ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்துருவோம். இந்த இளநுங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இளநுங்கில் வரக்கூடிய அந்த தண்ணீரை எங்கெங்க இடத்துல வேர்க்குரு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தடவிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்குரு சுத்தமாக போயிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குக்கரில் சேர்த்துருக்கக்கூடிய இந்த நுங்கில் ஒரு 1/4 டம்ளர் இருக்க மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நுங்கு இது மாதிரி உங்களுக்கு பொன்னிறமாக கலர் மாறின மாதிரியே கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பூனாலேயே அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். அப்படின்னு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷர் வச்சு நீங்கள் அழுத்துனீங்கனாலே நல்லா அது வந்து மசிஞ்சிரும். ஆனால் அதுக்குன்னு மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க. இது மாதிரி நீங்கள் மசித்து எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு பாயச ரெசிபி. இது நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. எதை வச்சு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கு, பலாப்பழம், பன்னீர், தேங்காய் பால் பாயசம். ரொம்ப லென்த்தியாக போதில் பேர், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஸ்மூத்தியாகவோ ஐஸ்கிரீமாக கூட நீங்கள் மாற்றி சாப்பிடலாம். வெயில் டைமில் தான் நுங்கு, பலாப்பழம்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இல்லையா? இது மாதிரி பொருட்கள் கிடைக்கும் பொழுது இது மாதிரி ரெசிபிஸ் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான பாயசம் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் நுங்கை நல்லா மசித்து இது மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். எனக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக சேர்த்துப்பீங்க, அதிகமாக சேர்த்துப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க. இதை நல்லா கலந்துட்டு நான் கனிஞ்ச பழமாக இருக்க மாதிரி ஒரு 10 பழம் இருக்க மாதிரி பலாப்பழத்தை இது மாதிரி மெலீஸாக கட் பண்ணி நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேங்காய் பால். இப்போ இந்த தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து பாதி பால் மட்டும் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து கலந்துக்கணும். மீதி பாலை அப்படியே வச்சுக்கோங்க. அதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் 1/2 லிட்டர் ஆவின் ஆரஞ்சு பாலை வந்து திரித்து பன்னீர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அதை வந்து நம்ம பாதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதோடு அதை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. திப்பியாக இல்லாத அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிறது நல்லதுங்க. கடையிலேருந்து வாங்கி அதை நீங்கள் செஞ்சு சாப்பிடும்பொழுது அதோட டேஸ்ட்டு மாறுபடும். நீங்களே வீட்டில் பன்னீர் செஞ்சு இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க அந்த கலவையோடு ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் தேங்காய் பால் அரைக்கும் பொழுதே ஏலக்காய் சேர்த்து அரைக்கலாம். ஒரு சிலருக்கு ஏலக்காயோட அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்றவங்க இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி சியா விதை இல்லைன்னா சப்ஜா விதை, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஊற வச்சு இதோட கலந்துக்கோங்க. நான் இதில் வந்து இப்போது நான் 2 ஸ்பூன் இருக்க மாதிரி சப்ஜா விதை வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பாயசம் நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நுங்கு, பலா, பன்னீர், தேங்காய் பால் பாயசம். இதை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூதி மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்ததுக்கப்புறமா மிக்சியில் ஒரு 5-6 கரண்டி இருக்க மாதிரி எடுத்து சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா திக்கான உங்களுக்கு ஒரு ஸ்மூதி கிடைக்கும். அதையே நீங்கள் ஐஸ்கிரீமாக நீங்கள் செய்கிறதாக இருந்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை ஃப்ரீசரில் வச்சு அரைச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக சில்கியாக ரொம்ப சாஃப்டான ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும். இதில் இந்த பொருட்கள்லாம் கலந்துருக்கோம் அப்படின்றது வெளியே யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஹெல்த்தி. இந்த வெயிலுக்கு ரொம்ப சில்லுன்னு சாப்பிடக்கூடிய இந்த பாயசம் எப்படி இருக்குது அப்படின்றது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 2 ரெசிப்பியில் உங்களோட ஃபேவரட் எது, எந்த ரெசிப்பியை நீங்கள் முதல்ல ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.